அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வாய்ப்பு தர்றதுக்கு நான் ரெடி, திருந்தறதுக்கு அவர் தயாரா அப்படின்னு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நபரை குறித்து பேசியிருக்காரு. இது குறித்து முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். கடந்த காலங்களில் நாம் தமிழ் கட்சி குறித்தும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் குறித்தும் ரொம்பவே கொச்சையாக விமர்சித்த ஒரு நபராக சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தார் தான் இருந்தாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆரம்ப காலத்துல பாண்டேக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆளுமை பாத்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தார் அவருக்கு கிடைச்சிருந்தது. இதற்கு முதல் முக்கிய காரணமே அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் ரொம்ப நேர்பட இருக்கு அப்படின்னும் யாருக்குமே பயப்படாம ரொம்ப துணிச்சலாக ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்ற காரணத்தினாலேயே தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா இவருடைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு அதிக அளவில் ஆர்வம் செலுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா போக போக தான் பாத்தீங்கன்னா இவர் ஒரு பாஜகவுடைய கைக்கூலி மற்றும் அதிமுக கட்சியிடமிருந்து பணம் வாங்கிட்டு தான் நாம் தமிழ் கட்சியை விமர்சனம் பண்றாரு அப்படின்ற எல்லா விஷயங்களும் தெரிய வந்துருந்துச்சு. அதற்கு பிறகு இவருடைய வீடியோக்கள் பெரிய அளவு வியூஸ் போகாத காரணத்தினால ஏதாவது பெருசா பண்ணி ஆகணும் அப்படின்ற நோக்கத்துல தான் சீமானை குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிருந்தாரு. இதனால கடுப்பான நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் இவருடைய அலுவலகத்திற்கே சென்று இவரை கண்டிச்சே ஆகணும் அப்படின்னு போகும்போது தான் காவலர்களை வச்சு இந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வரப்பட்டுச்சு. ஆனா அதற்கு அடுத்தபடியாகவே மக்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய வீடியோக்களை பார்க்கறதுக்கு ஆர்வம் செலுத்தாத காரணத்தினால கொஞ்ச நாள்ல சத்தியம் தொலைக்காட்சியில முக்தார்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமா வியூஸே போகாம இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க நோக்கத்துல தான் எப்படி ஆதன் தொலைக்காட்சியை சார்ந்த மாதேஷ் அவர்களை சீமான் மன்னிச்சு ஒரு நேர்காணலை கொடுத்து அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி எனக்கும் ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு தான் முக்தார் போற எல்லா இடங்கள்லயுமே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு தெரிய வந்து நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சீமானிடமும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு சில நிர்வாகிகள் இந்த தகவலை நம்மிடமும் சொல்லியிருக்காங்க. இதற்கு சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாய்ப்பு தர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் அவர் திருந்தி வாழ்வாரா அப்படின்ற ஒரு விஷயத்த சீமானவர்கள் கேட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமான் முக்தாருக்கு வாய்ப்பு தருவதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.